என்னது, ராஜ்குமார் உத்தர் கௌரவாஸோட சண்டை போட போயிருக்கிறாரா அப்படின்னு விராட்டுக்கு பயமே வந்துருச்சு. இந்த நேரத்தில் யுதிஷ்டர் சொல்கிறாரு, விராட் அரசரே நீங்கள் பயப்படாதீங்க, ராஜ்குமார் உத்தரோட பிரிஹனல்லா போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே விராட்டுக்கு பயங்கர கடுப்பாகுது. பிரிஹனல்லா ஒரு டான்ஸ் மியூசிக் டீச்சர், அவருக்கு சண்டையை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கோவத்தில் சொல்கிறாரு. அதுக்கு யுதிஷ்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் வெளியில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் சத்தமே கேட்குது. ஒருத்தர் வந்து விராட் கிட்ட சொல்கிறாரு, கௌரவாஸ் கூட நடந்த சண்டையில் நம்ம ராஜ்குமார் உத்தர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறப்ப விராட்டுக்கு நம்பவே முடியல. என்னது, என் பையன் ஜெயிச்சிட்டாங்கிறது ஒரு பக்கம், அவனுக்கு எதுவும் ஆகலையா, சேஃபா வந்திருக்கிறானா, பரவாயில்லையே அப்படின்னு சொன்னதுக்கு யுதிஷ்டர் சொல்றாரு, கூட போனது யாரு, பிரிஹனல்லாவாச்சே அப்படின்னு சொன்ன உடனே விராட்டுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. சும்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு சூதாட்டத்தில் விளையாடுற பகடைக்காயை எடுத்து யுதிஷ்டரோட மூஞ்சி மேலே அடிக்கிறாரு. அந்த பகடைக்காய் யுதிஷ்டரோட மூஞ்சி மேலே அடிச்சு மூஞ்சில இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிடுச்சு. விராட்டுக்கு என்னன்னா, அவரோட பையன் கௌரவாஸ் கூட சண்டையில் ஜெயிச்சு வந்திருக்கிறான், கிரெடிட்ஸை எல்லாத்தையும் அவரோட பையன் தானே எடுக்கணும், நீ சும்மா தூக்கி பிரிஹனல்லாக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போகணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நான் எப்படி அதை ஒத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள கோவம். யுதிஷ்டரோட அட்வைஸ் மூலமா விராட் சுஷர்மாவை தோக்கடிச்சிருக்கிறாரு. அந்த நன்றி உணர்வை சுத்தமா மறந்துட்டாரு விராட். யுதிஷ்டரோட மூஞ்சில இருந்து ரத்தம் வரத பாக்குற திரௌபதி கிட்ட வந்து யுதிஷ்டருக்கு உதவி செய்ய வராங்க. இப்ப யுதிஷ்டர் சொல்றாரு, தயவு செய்து நீ எனக்கு எந்த நர்ஸ் வேலையும் பண்ண தேவையில்லை, அர்ஜுனை உள்ள வரவிடாம பாத்துக்கோ, ஏன்னா அர்ஜுன் உள்ள வந்து எனக்கு ரத்தம் வரத பார்த்தான்னா கண்டிப்பா விராட்டை ஒரேடியா கொன்னுடுவான், அதனால நீ அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திரௌபதியை வெளியில் அமுச்சு வைக்கிறாரு. இப்ப ராஜ்குமார் உத்தர் உள்ள வராரு. வந்த உடனே, அப்பா ஏன் அவருக்கு மூஞ்சில இருந்து ரத்தம் வருது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு விராட் சொல்றாரு, நீ போயிட்டு இந்த சண்டையில ஜெயிச்சுட்டு வந்திருக்க, ஆனா இவரு எல்லா கிரெடிட்ஸையும் பிரிஹனல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, சரி அதை விடு, நீ எப்படி ஜெயிச்ச அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்குறாரு விராட். ஆனால் ராஜ்குமார் உத்தர் பதிலே சொல்லாமல் யுதிஷ்டர் கிட்ட வந்து, தயவு செய்து எங்கள் அப்பாவை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டே பாண்டவாஸும் ராஜ்குமார் உத்தரும் சேர்ந்து கலந்து பேசுகிறாங்க. எப்படி விராட் அரசருக்கு நாங்கள் தான் பாண்டவாஸ்னு புரிய வைக்கிறது தெரிய வைக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு ராஜ்குமார் உத்தர் சொல்கிறாரு, இன்னும் 2 நாளில் சபை கூடும், அந்த சபையில் எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் தான் பாண்டவாஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு.